ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹங்க்ரி டேல்ஸ். இட்லி தோசைக்கு கறிக்குழம்பு காம்பினேஷன் வேறு லெவலுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஆயில் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அது கூடயே 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் போடுறதா இருந்தால் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிச்சதும் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லிக்கு இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.